வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காராமணியும் சுரக்காயும் போட்டு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். நான் வந்து காராமணியை வந்து நல்ல ஒரு கப்பு காராமணி எடுத்து வெறும் வானிலையில் வறுத்துட்டு கைப்பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் சுரக்காயும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுக்கு வறுத்துக்கிறதுக்கு பார்த்துருவோம். நம்ம அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், மிளகு, ஒரே ஒரு வரமிளகா, உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதுலேயே வந்து தேங்காயை சேர்த்துருவோம். தேங்காய் சேர்த்துட்டு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஆறணுன்னே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகமும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் சேர்த்துட்டு சீரகமும் சேர்த்தா போதும். ஆறினோடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வறுத்து சாமான்லாம் அரைச்சாச்சு. இப்போ வந்து கற்சட்டியில் வந்து வேக வச்ச காராமணியும் சுரக்காயும் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துருவோம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரணும். கூட்டு கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து கோஸும் கேரட்டும் வந்து தேங்காய் போட்ட கறி தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கோஸும் கேரட்டும் கட் பண்ணி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு ரெடியாக இருக்குது. ஸோ எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போது வேக வச்ச கேரட்டு கோஸையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொத்தமல்லி சேர்த்துப்போம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கேரட்டு கோஸ் கறி வந்து ரெடி ஆகிடுது. அந்த பக்கம் வந்து காராமணி சுரக்காய் கூட்டும் ரெடி. அது நல்லா கொதிச்செடுத்து நம்ம தாளிக்க மட்டும் தாளிச்சிடலாம். மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நம்மளுடைய காராமணி சுரக்காய் கூட்டு வந்து ரெடி. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. காராமணி சுரக்காய் போட்ட கூட்டு, அதுக்கப்புறம் வந்து கோஸும் கேரட்டும் தேங்காய் போட்ட கறி. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் இந்த கூட்டை வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம்.
காலையில் டாக்டரோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. டாக்டர் அகிலா டயபெட்டாலஜிஸ்ட். அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டோட queries எல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மசாலா பிரெட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணியிருந்தேன். தக்காளி வந்து அரைச்சி பியூரியாக ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதில் என்னென்னலாம் போட போகிறேங்கிறத சொல்கிறேன் நான். தாளிக்கிறதுக்கு வந்து தக்காளி வந்து பியூரி ரெடியாக இருக்குது. வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கசூரி மேத்தி, கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு சோம்பு, அப்புறம் எப்பயும் போல் மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ப்ரெட்டு, கட் பண்ண ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் போட்டிருக்கேன். ஸோ காயட்டும். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் தாளிச்சிக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ வந்து அரைச்ச தக்காளி பியூரியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா பொடி நல்லா ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கசூரி மேத்தி, இப்போ ப்ரெட்டை சேர்த்துடலாம். மேலாக நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா பிரெட் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடாயில் போட்டு அந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் எண்ணெயை விட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த தவாவில் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு மசாலா பிரெட் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கற்சட்டி வந்து எப்படி தேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கின உடனே அந்த சூடோடு தேய்க்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த பத்தெல்லாம் எடுத்துட்டு நார்மலாக நம்ம வந்து லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரம் தேய்க்கிற லிக்விட். ஸோ அதில் தேய்ச்சாலே போதும். பாருங்கள், கற்சட்டியை வந்து நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு போனேன். ஸோ வீணாகவே போகாது. நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி கற்சட்டி வந்து அடுப்பில் வச்சோடனே விரிசல் விடுது அப்படின்னு சொன்னீங்க. கற்சட்டி அப்படியே காலியாக நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா கண்டிப்பாக விரிசல் விடும். ஒரு காய் வேக வைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுங்கள், தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு கற்சட்டியை வைங்க. தாளிக்கிறதா இருந்தால் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு கற்சட்டி வைங்க. உங்களுக்கு வந்து விரிசல் விடவே விடாது. இந்த மாதிரி அலம்புறதும் இதே மாதிரி தான், சுடவே அலம்பக்கூடாது. நல்ல சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அலம்பி வச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கற்சட்டி அலம்புறது எப்படின்னு கேட்டிங்க. இப்போ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா பாத்திரமுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். டாக்டரோட இன்டர்வியூ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.